ஹாய் கைஸ், இன்னைக்கு வெளில எஸ்எம்பி நம்ம ட்ரீயில் தான் இருக்கும். என்னாச்சுன்னு கேட்டிங்க, இன்னும் நடரத்தில் எடுத்த கன்ஃபார்ம் ஈடுபட்டிருப்ப க்ரியேட்டிவ்லான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஃபிஷ்ஷிங் தாங்க கைஸ் கெட்டு பாருங்கள், எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஃபிஷ்ஷிங் ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் போட்டேன். இப்போ லூட்டிங், ஷார்ப்னஸ் 5, அன்ட்ரக்கிங் ட்ரீ, ஃபயர் ஃபயர் ஆஸ்பெக்ட்டு, நாக் பேக்கு, மெண்டிங்கு, லூட்டிங்கு இதெல்லாம் நான் ஃபிஷ்ஷிங்கில் கிடச்சி. மீதிலாம் நான் என்ஜாய்மெண்ட் டேபிளில் போட்டு கிடச்சிரும். சரி கைஸிங்கில் கொஞ்சம் சரி ஸோ நான் ஃபார்மை கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. ஸோ அதை கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது வரும். பாருங்க, கற்றுக்கிட்டா இருக்கா. ஸோ கோல்டை இப்போ போய் மைன் பண்ணி கோல்டன் கேரட் எடுக்கலாம். ஸோ நான் மைனிங்கில் கோல்டே எடுக்கல பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தனியாக கேரத்துக்குன்னு ஒரு ஃபார்ம் கட்டியே தரணும். அது வேறு ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க, நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணணும். இதோ இந்த என்ஜாய்மெண்ட் டேபிளில் நல்ல விஷயத்த கொடுத்துரும். ஸோ இருங்க, 20 எல்லாம் நம்மளுக்கு கிடச்சது நம்ம மைனிங் போகும்போது. ஸோ டைம் பார்த்துக்கோங்க. இருங்க, டைமும் பேட்ரியை பார்த்துக்கோங்க. 521 பேட்ரி 9 தான் இருக்குது. ஸோ வீடியோ சீக்கிரம் முடிக்கணும். ஸோ ஃபிஷ்ஷிங் ராடு கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷிங் தான் பண்ணுறது. லக் ஆஃப்டர் சி எங்கடா சீக்கிரம் அன்ட்ரக்கிங் வந்தால் போகணும். ஸோ இதே வழியாக வச்சுருக்கேன், இப்படி போராடுறோம். கேட் உள்ளே இருக்க மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டன் கேரட் எடுக்கலாம்னு பிளானில் இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சோண்டு லக் இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ புக் அடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ், இல்லை கமாண்டில் ஒரு நிமிஷம். ஓகே, முன்னாடி நான் இது பண்ணியிருந்தேன். அது தெளிப்பட்டாகிற ஒரு நிமிஷம் கழித்தன்ஸ் போன இருக்குது. இப்போ ஒரு ஃபிஷ் வரும். ஓகே கைஸ், வரது. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இந்த வீடியோ முடிச்சுட்டு கோல்டில் போய் மைன் பண்ணுவேன். ஸோ கைஸ், நம்ம 35 சப்ஸ்கிரைபர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் எப்பவுமே. ஸோ பார்த்தீங்க இவ்வளோ இது கடை வச்சுருக்கு. இதை வச்சு நடரில் ஒன்றுத்தி பண்ண முடியாது. நிறைய நிறைய ஐட்டம் மெயின் பண்ணி இதை வச்சுருக்கேன். ஸோ என்னாச்சு, நம்ம ஒரு கிளிச்சு ஃபாலோ பண்ணால் நம்மளால் நடர பிக்காக்ஸு நம்ம நிறைய இங்கே என்ன அது டெம்ப்ளேட் வேணும், அதை வேணும். அது தேவையில்லை. ஒரு 2 டைம் என்ன பண்ணணும், இங்கே ஸ்டிக்கு கீழே போட்டு எடுத்துட்டு ஆர்மரை கழட்டி வச்சுட்டு திரும்பியும் போட்டுட்டு அப்புறம் டைமண்ட் ஆர்மராக இருக்கணும். பாருங்கள், எல்லாம் என்ஜாய் தர்றேன் இல்லைங்களா பீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மீதி ரிசோர்ஸஸ் மேலே வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்து கிராஃப்டிங் பண்ணோன்னா ஸ்மித்து எஃபிஷியன்சி டூ மட்டும் தான் கிடச்சிருக்கு. இது மரம் கொஞ்சம் மைனிங் ரொம்ப நல்ல மரம் இருக்குது. ஃப்ளேமு இன்ஃபினிட்டி என்னப்பா செகண்ட் பார்ட்டில் கிடச்சோன்னா நல்லடா போச்சு. ஸோ நம்மளுக்கு புக்கில் கிடைக்கிற என்னோட தெரியுமா கைஸ் காமிக்கிறாரு. ஸோ புக்கில் ஒரு இடம் எனக்கு இங்கிரும் கிடைக்கும். இருங்க காமிச்சிட்றேன். ஸோ கோல்டன் பூஸ்ட் அடிச்சிடலாமா. இந்த இங்கே வாருங்க, எவ்வளோ எக்ஸ்பி கட்டி கிடைக்கும். எக்ஸ்பி இங்கே நிறைய மாப்ஸ் ஸ்பான் ஆகுது. ஃபிஷ்ஷிங் ராடு. ஸோ
ஸோ இன்னடம் ஒன்று இருங்க, எடுக்க சான்ஸ் இல்லை. இன்னடம் தான் முக்கியம். இன்னொரு இடம் இருந்துச்சு கைஸ், அது எங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இங்கேதான் கைஸ், இங்கே கரெக்டாக கடைசி கிளாஸ் ஃபிஷிங் முன் நல்ல நல்ல புக்கில் கிடச்சிருக்கு. சேனல் இங்கே ஷார்ப்னஸ் ஒன்று. அதெல்லாம் முக்கியமான புக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு எனக்கு. பஃபர் ஃபிஷ் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, சிக்கன் வச்சு விளாடுவோமா? போடு. ஒரே அடிதான் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ், டைம் முடிய போடு. கோல்டன் கேரக்டர் எடுக்க வேண்டிய நேரம். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து நிலருக்குள்ளே போய் தொங்கலான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், சார் நடருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ காய்ச்சி மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சுகர் கேன் ஃபார்முக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கோல்டு வந்துருச்சு பாருங்க. ஓகே, எவ்வளோ கிடச்சிருக்கு? கேட்டு. ஸோ அடுத்த இடத்த கண்டுபிடிச்சிருவோன்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்குவாட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஸ்குவாட்ஸ் கீழே போய் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது தேவைப்படும் காவலின் பயமுறுத்துறதுக்கு. ஸோ ஃபுல்லாக பிக்னிக்கில் பிக்லீனாக இருக்குது. ஸோ லேக் அடிக்கிறேன், நான் அப்புறம் பார்க்குறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு கொண்டாச்சு. ரொம்ப நேரமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 43 கோல்டன் கேரட் அழுத்து அவ்வளோதான் கைஸ். இன்னும் கேரட் நிறையா இருக்கா? ஸோ கைஸ் ரிமைனிங்கில் எடுத்து உள்ள வச்சுருவோம். இங்கே கொஞ்சம் இருக்கா? ஓகே, முன்னாடி மைண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் எவ்வளோ செய்ய முடியும்? அவள் தான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம கோல்டன் கேரட் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இது இருக்க ஒரு வச்சு சுகர் கேன் ஃபார்ம் செய்யலாம். வாங்க இருங்க கைஸ், எனக்கு கிராஃப்டிங்க்கு தேவையான ஐட்டம் கொஞ்சம் தேவை. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டேன்? ஸோ அப்சர்வருக்கு காபிள் ஸ்டோன்ஸ் தேவை. வச்சிருந்தோம் இங்கே தான் வச்சிருந்தேன் கைஸ். காபிள் ஸ்டோன் சரி தேடிட்டு வரேன். ஸோ காபிள் ஸ்டோன் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 செய்ய முடியுது. நெக்ஸ்ட்டு உனக்கு நம்ம பிஸ்டனுக்கு கொஞ்சம் உட்டு தேவை. சரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு. ஸோ கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்சர்வர் ஒரு 7 1 2 ஓகே முடிஞ்சு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பிஸ்டனுக்கு உட்டு வேணும்.
ஸோ நமக்கு இத்தனை வுட்டு இருக்கே. இங்கே கைஸ் விட்டு பார்த்தேன். ஓ கைஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் வுட்டு எடுத்து பிஸ்டனுக்கு பார்த்துருவோம். பிஸ்டன் இங்கே பிஸ்டனை காணும். ஓட கைஸ் அயன் வேணுமா? ஓகே கைஸ் வீடியோ லென்த்தாக போட நான் கட் பண்ணிட்டு ரெடி. ஸோ கைஸ் இந்த ஃபார்மை வேறு எங்கேயும் கற்று போடல, நம்ம பேஸ் பக்கத்தில் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரை பண்ணி ஸோ கைஸ் எல்லாம் ரெடி கற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டார்ச் கொஞ்சம் எடுத்து ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஸ்டனை 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் இங்கே வச்சுட்டு மேலே ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டு சாரி இங்கே வச்சுட்டு அந்த பாயிண்டர் வந்துட்டு இப்படி இருக்கும். ஐயோ சாரி கைஸ், தப்பாக தயவு செஞ்சு நீங்களே பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ 4 5 6 7 8 நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க ரெட் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே ஒரு பிளாக் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க. அப்படியே இங்கே இது ஆட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிடுச்சா ரெஸ்டோன்னு பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிளாக் உடச்சி எடுத்துட்டு ஓணும் பிளாக்கை வச்சுக்கோங்க. எல்லாம் உடச்சி வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் சோர்ஸ். ஸோ இதான் முக்கியம். ஸோ ஒரு நிமிஷம் கைஸ் ஷவல் எடுத்துகிட்டு வரலையே. சாரி இப்படி வராது. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இருந்தால் ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி வச்சுக்கிட்டு இங்கே இருக்க பிளாக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ எங்கே ஃபார்ம் இருக்கோ அங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு ஸோ 1 அவ்வளோதான் பக்கெட் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எடுத்து சுகர் கேனை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒர்க் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கைஸ். இப்படி வேண்டாம் இந்த மாதிரி உடைக்கணும். பாருங்கள் எல்லாமே ஏகுறோம் பாருங்கள். இதுதான் மேத்தரு, இதுதான் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 ஒரு நிமிஷம் காய். ஸோ கைஸ் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்டா அவசரம்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் சுத்தமாக இல்லை. ஸோ ஓகே பாய் கைஸ்.